என்ன சுப்பு புதுசா கேள்வி கேக்குற? நம்ம காலனில என்ன பயம்? எப்பயும் அனு தனியா தானே இருப்பா. எப்பவுமே இருப்பானா? இப்பவும் அப்படிதான் இருக்கணுமா? உனக்கு வெளியில சுத்தணும். யாரு எக்கெடுக்கிட்டு போனா உனக்கு என்ன? ஐயோ சுப்பு, கே இப்படி கத்துற? காய்கறி கடையில கூட்டம், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சுப்பு சாருக்கு என் மேல கோபம், அதான் உங்க மேல எரிஞ்சு விழுறாரு. உங்க மேல ஏன் சார் நான் கோவப்பட போறேன்? உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க மேல எல்லாம் கோவப்படுற உரிமை எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் கிடையாது. எனக்கு என் மேலதான் கோவம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற சுப்பு? அதுவும் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட. சுப்பு சார், உங்க சகடம் எனக்கு புரியுது. உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அன்னைக்கு நீங்க ரொம்ப கோவத்துல இருந்தீங்க. இனிமே என் பொண்ணு உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க தேவையில்லைன்னு கையோட கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா ஆபீஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நினைச்ச உடனே சட்டுன்னு வேலையை விட்டு போக முடியாது சார். 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும். அதை நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 3 மாசம் வேலைக்கு வந்தே ஆகணும் சார். அதுக்குள்ள என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். அப்படி வரலன்னா 3 மாச சம்பளத்தை கட்ட வேண்டியிருக்கும் சார். என்ன இதெல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட? நான் தான் சொன்னேனேப்பா, ரிலீவிங் ஆர்டர் வாங்கணும்னு. ஆனா இந்த 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் எல்லாம் பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவளை முழுசா நீ எங்க பேச விட்ட சுப்பு? சார், இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம உன் பின்னாடியே வந்தாவ. இதெல்லாம் தெரியாதுன்னு இப்ப சொன்ன என்ன ஆச்சு? இருங்க ஒரு நிமிஷம். நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். அனு வந்த பின்னாடி எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. முக்கியமா தேவநந்தினி யூனிட்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு ப்ராஃபிட் கூடுதலா வந்திருக்கு. அதுக்கு காரணம் அனு. அதனால தேவநந்தினி யூனிட்ட தனி யூனிட்டா பிரிச்சு அதுக்கு சீஃபா அனுவை அப்பாயிண்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் முன்னாடியே நான் டிசைட் பண்ணிருக்கேன். சரியான டைம்ல இதை சொல்லணும்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா இதான் சரியான டைம்னு தோணுது. தேவநந்தினி ஹெட்டா அனு ஆபீஸ்க்குள்ள வந்தா அவ மேல இப்ப வந்திருக்கிற கெட்ட பேர் உடனே போயிடும். எல்லாருக்குமே சட்டுன்னு தெரிஞ்சிடும். அனு மேல தப்பு இல்லைங்கிறதால தான் இந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எங்க கம்பெனி சைட்ல இருந்து அப்பாலஜி லெட்டர் ஒன்னு தரதை விட இது சரியான சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். மோரோவர் போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அனுதான் தேவநந்தினி சீஃபா இருக்கணும்னு ஒரே முடிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அனு தேவநந்தினி சேல்ஸ இன்க்ரீஸ் பண்ணி தந்த எக்ஸலன்ஸ் இன்புட்ஸ். அதனால கம்பெனிக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். ஏதோ கம்பெனி தப்பு பண்ணிட்டு கண் துடைப்புக்காக இதை செய்யறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதுவும் ஒரு ரீசன், அவ்வளவுதான். ஆனா முக்கியமான ரீசன் அனுவோட திறமையும் ஹார்ட் ஒர்க்கும் தான். அதை விட முக்கியமா அவ எடுக்கிற இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் டிசிஷன்ஸ். அதனால கம்பெனிக்கு கொண்டு வர லாபம். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஓகேனா இனிமே அனு தேவநந்தினி யூனிட்டுக்கு சீஃபா எங்க ஆபீஸ்க்கு திரும்பவும் வேலைக்கு வரலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதான் ஃபைனல். சார், அப்ப அனு தேவநந்தினி சேலைக்கு ஹெட் மாஸ்டரா சார்? ஹெட் மாஸ்டர் இல்ல, சீஃப், தலைமை பொறுப்பு. அதான் சார், அதேதான். என்னால நம்பவே முடியல சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இத்தனை நாள் தேவநந்தினி சேலைகளை அவங்க அப்பா தான் வித்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த சேலை கம்பெனிக்கே அனு தலைமை பொறுப்புக்கு வரானா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இத போய் வேணான்னு சொன்னா எங்கள மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க வேற யாருமே இருக்க முடியாது சார். காலனில நாங்க பட்ட அவமானத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. இப்போ நான் வெளிய போய் சத்தம் போட்டு சொல்வேன் சார், பாருங்கடி பாருங்க, என் பொண்ணு கம்பெனி சேலையை தான் நீங்க எல்லாம் கட்ட போறீங்கன்னு. அப்போ அந்த ரகுபதி மூஞ்சி போற போக்கு இருக்கே, அத நான் பாக்கணும் சார். ஐயோ சார், நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதான்ப்பா ஏன் முடிவும். ஒத்துக்க சுப்பு. அம்மா, அப்பாவை கட்டாயப்படுத்தாது. அவரே யோசிச்சு முடிவெடுக்கட்டும். அவர் வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அப்பா, யோசிச்சு முடிவெடுங்க. கரெக்டான உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க சார். மனசு சொல்றதை செய்யறது தான் ரொம்ப முக்கியம். தப்போ சரியோ மனசை ஏமாத்திட்டு நிம்மதியா வாழ முடியாது சார். சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். கம்பெனில அப்பாலஜி லெட்டர் கொடுக்கறேன்னு சொன்னதே சாருடைய பெருந்தன்மை. அதை விட இப்போ ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு சொல்றாரு. இதுல இருந்தே நாம பட்ட அவமானத்தை சூர்யா சார் எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கான்றது எனக்கு புரியுது. ஆனா சார், நான் அதுக்காக இப்ப சரின்னு சொல்ல. இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தும் நீங்களே வீடு தேடி வந்து அவளுக்கு ப்ரமோஷன் நியூஸ் சொன்ன பிறகு கூட என் பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, இந்த விஷயத்துல என் அப்பா முடிவு தான் என் முடிவுன்னு. இந்த அப்பனை தலை நிமிர்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அதுக்காக சரின்னு சொன்னேன். சாரி சார், நான் அவசரத்துல ஏதாவது. இட்ஸ் ஓகே சார். ஓகே அனு, ப்ரமோஷன் ஆர்டரை மெயில் அனுப்பி வைக்கிறேன். படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து சைன் பண்ண வரவா அனு? சார் இருங்க சார், டீ போட்டு தரேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வரேன். சோ அனு, வெல்கம் பேக் டு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். தேங்க்யூ சார். ஓகே, வரேன் சார். தேங்க்ஸ் சார். வாங்க சார். எஸ். அம்மா மகமாயி, ரொம்ப நன்றிமா. எத்தனை தடவை போன் பண்றது சூர்யா? போன் எடுக்க மாட்டியா? முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன்னு போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன். எனிதிங் அர்ஜென்ட்? மீரா ஆபீஸ்க்கே வரதில்ல. அது பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அவ்வளவு என்ன பிடிவாத சூர்யா? என்னமோ பிரச்சனை 2 நாள்ல சரியாயிடும்னு பார்த்தா நீ மீராவை பத்தி கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. இங்க பாரு பங்கஜ், அவ பண்ண தப்பு என்ன, அதனால வந்த கான்சிக்வன்சஸ் என்னன்னு அவளுக்கு எப்போ உரைக்குதோ, அதுக்கு என்ன செய்யறதுன்னு எப்போ அவளுக்கு தெரியுதோ அப்ப அவளே ஆபீஸ்க்கு வருவா. ஆமா, சந்திரா எங்க? இன்னும் ஆபீஸ்க்கு வரல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ மீராக்கு முதல்ல போன் பண்ணு. ஏன் இவ்வளவு கம்பல் பண்ற பங்கஜ்? சூர்யா, இந்த கம்பெனிக்காக மீரா எவ்வளவு உழைச்சிருக்கா அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இந்த கம்பெனிக்காக அவளோட பர்சனல் வாழ்க்கையை கூட அவன் மறந்துட்டா. அப்படி மறக்கணும்னு யாரும் அவகிட்ட சொல்லலையே. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரும் ஃபேமிலியே இல்லாம இருக்காங்க. இட் வாஸ் ஹர் சாய்ஸ். என்ன சூர்யா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? மீரான்னு ஒருத்தி இல்லாம இருந்திருந்தா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவ்வளவு ஸ்மூத்தா ரன் ஆயிருக்காது. பங்கஜ், அவ பண்ண வேலையெல்லாம் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா அணு குடும்பத்துக்கு அவ பண்ண இன்ஜஸ்டிஸ என்னால ஜீரணிக்கவே முடியல. இட்ஸ் ஓகே, என்னமோ பண்ணிட்டா, அதுக்கு நீ அவளை திட்டியாச்சு, அதோட முடிஞ்சிருச்சுன்னு விட வேண்டியதானே? எப்படிடா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற?
அதோட முடிஞ்சதுன்னு விடுற ஒரு காரியத்தை அவ பண்ணிருக்கா. சும்மா அதே சொல்லாத சூர்யா. அவ இல்லாம ஆபீஸ்ல எவ்வளவு கன்ஃபியூஷன் தெரியுமா? எந்த ஒரு தனியாளையும் நம்பி இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல்ல பங்கஜ். நாளைக்கு நான் இல்லாம இருக்கலாம், நீ இல்லாம இருக்கலாம், ஆனா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கும். எனக்கும் அது தெரியும். நீ உடனே இதை ஆரம்பிக்காத. அப்புறம் பங்கஜ், உனக்கு ஒரு குட் நியூஸ். அனு நம்ம ஆபீஸ்ல ரீஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டா. ஓ, அதுதான் அந்த முக்கியமான மீட்டிங்கா? எல்லா இடத்துலயும் தேடினேன். உன்னை அணு வீட்டுல தேடணும்னு தோணல பாரு எனக்கு. அதுக்குள்ளே அவ வீட்டுக்கு போயிருக்க போறேன்னு நினைச்சேன். போகாம இருக்க முடியுமா பங்கஜ்? போகலனா அணுக்கு மோதிரம் தரலாம், தப்பே இல்ல. அவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டது வேஸ்டா போயிடும்ல. அதாவது அணு திரும்ப வரணும்னா நீ என்ன வேணா பண்ணுவ, அவ வீட்டுக்கே போய் வர சொல்லுவ. ஆனா மீரா திரும்ப வரணும்னு ஒரு போன் கூட பண்ண மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் சொல்றத காது கொடுத்து கேட்டா என்ன மாதிரி நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. நம்மால அணு அவ்வளவு அவமானப்பட்டிருக்கா. திரும்ப ஆபீஸ்க்கு வர அணு ஒத்துக்கிட்டா. இது எத்தனை தடவை சொல்லுவ நீ? ஆனா முழுசா சொல்லிய பங்கஜி. இப்ப அணு வரது சாதாரண எம்ப்ளாயி அணுவா இல்ல, தேவநந்தினி சாரீஸோட சீஃப் ஆஃப் ஆபரேஷன் ஆபீசரா வர. சந்தோஷம் தானே பங்கஜ்? சரி சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பங்கஜ். பாய் பாய். சூர்யா முழுசா வேற ஒரு மூட்ல இருக்கு. மீராஜி, இப்ப நீங்க இந்த ஆபீஸ்க்கு வரலன்னா இனிமே உங்களால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஹலோ பங்கஜ். பிஸியா மீராஜி? கொஞ்ச நேரம் பேசலாமா? பிஸியா? நானா? கிண்டல் பண்றீங்களா பங்கஜ்? நோ, நான் சாதாரணமா தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க பங்கஜ். உங்க வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. உடம்புக்கு எதுவும் இல்லையே? ஐ அம் ஃபைன், சொல்லுங்க. சூர்யா சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. இப்பதான் வீட்டுக்கு புறப்பட்டாரு. எங்க வீட்டுக்கா? வாவ், எப்ப கிளம்பினாரு? ஐயோ, வீடெல்லாம் அப்படியே இருக்கே. முதலே சொல்லிருந்தா கொஞ்சம் நீட்டாவது வச்சிருந்திருப்பேன்ல. மீராஜி, எனக்கு தெரியும் பங்கஜ், என்னோட ஆப்சன்ஸ் சீக்கிரமே சாருக்கு புரியும்னு. அவர் என்ன தேடி வருவாருன்னு. What a great news, you know. இப்பதான் கிளம்பினாரா? அப்படின்னா இன்னும் half an hourல இங்க வந்துருவாருல்ல? நான் சொன்னது சார் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு. உங்களுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ல நான் சொன்ன வார்த்தையை நீங்க காதுல கூட வாங்கிக்கல. மீராஜி, சார் போன் பண்ணாதான் ஆபீஸ்க்கு வருவேங்கிற பிடிவாதம்லாம் வேண்டாம். நீங்க இப்ப வரலன்னா ஒருவேளை திரும்ப இந்த ஆபீஸ்க்கே வர முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மீராஜி. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வாங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. பட் பங்கஜ், ஏன் பொசிஷன்ல இருந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இப்ப நான் ஆபீஸ்க்கு வந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? மீராஜி, இது நம்ம ஆபீஸ். நீங்க பாட்டுக்கு வாங்க. உங்களை யார் என்ன சொல்ல போறா? நீங்க இங்க விபி. மீராஜி, நீங்க வச்சதா இங்க சட்டம். இத்தனை நாள் ஆபீஸ் அப்படித்தானே இருந்தது. இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். என்ன சொன்னீங்க? கம் ஆன், கம் அகைன். ஆமா பங்கஜ், இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா இனிமே அப்படி இருக்காது பங்கஜ். அதுதான் என்னோட பிரச்சனையே. You got it now. நான் சூர்யா சார் கிட்ட சொல்லிக்கிறேன். உங்க மரியாதைக்கு ஒரு பங்கமும் வராது. நான் சொல்றத கேளுங்க. இல்ல பங்கஜ், சார் கூப்பிடாம வந்தா நல்லா இருக்காது. சார் எனக்கு போன் பண்ணலனா that's the end of it. மீராஜி, thanks for your call பங்கஜ். We will catch up later.
விரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 4 பக்கமும் இடி. சாரதாமா என்னடான்னா சூர்யாவை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைன்னு சொல்றாங்க. அவன் கல்யாணத்துக்கு ரெடியா தான் இருக்கான். ஆனா அணுவத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கான். இப்ப போய் அணு வீட்டுல பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்? இது பத்தாதுன்னு மீரா எல்லா பொறுப்பையும் என் தலைமையில வைக்கிறா. சூர்யாவுக்கு மீரா பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. எவ்வளவு சொன்னாலும் சொன்னதே சொல்றான். மீரா செஞ்சது தப்புன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். எல்லா சிக்கலையும் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல. அண்ணே வை. சந்திராவை கொஞ்சம் வர சொல்றியா? சரிங்க அண்ணே. வர சொன்னீங்களாண்ணே? எஸ் சந்திரா, பிஸியா இருந்தியா? உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காம வர சொல்லிட்டேன். அண்ணா சும்மா கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. உங்களுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லுங்கண்ணே. உட்காரு சந்திரா. தேங்க்யூண்ணே. இந்தா இத பாரு. என்ன ஃபைல் அது? படிச்சு பாரு சந்திரா. நிஜமாவாண்ணே? இன்னும் ஆபீஸ்ல யாருக்கும் சொல்லல. நானா எடுத்த முடிவு இது. அணு வீட்டுல சொல்லிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ உன் ஒப்பீனியன் தான் வேணும். அண்ணா செம்மண்ணே, எப்படிதான் உங்களுக்கு இப்படி யோசிக்க தோணுச்சோ? கலக்குறீங்கண்ணே. அண்ணா அனு டிசர்வ் இட். தேவநந்தினி சேலை சேல்ஸ் கூட்டினது அணு கொடுத்த ஐடியானால தானே. அது மட்டும் இல்லண்ணே, மீரா பண்ண தப்புக்கு அணு பட்ட அவமானத்துக்கு இது சரியான டிசிஷன். எக்ஸாக்ட்லி சந்திரா. உனக்கும் இந்த முடிவுல சம்மதம் இருந்ததுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கிடலாம். அவங்களுக்கும் அணு மேல ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம் இருக்கு. மோர் ஓவர் நாம சொன்னா அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. சோ இப்போ உன் அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? இன்ஃபேக்ட் அனுதான் இந்த போஸ்டுக்கு சரியான ஆளு. என்னால அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சுன்னு. இனிமே எனக்கு அந்த கவலையே இல்ல. ஐம் டோட்டலி ரிலீஃப்.